ஹாய் துளசி. ஹாய். சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன். என்னங்க துளசி, இத சாப்பிடுங்க. தேங்க்ஸ். கல்யாணம் கல்யாணம் சார். கஸ்தூரி கைப்பக்குவம் யாருக்கும் வராது. சீக்கிரம் ஓபன் பண்ணி குழம்பு கொடுங்க. எவ்வளவு நேரம் தான் இட்லி வச்சு சும்மா இருக்கிறது? போதும் போதும், ரொம்ப வழியாதீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கஸ்தூரியோட சாம்பார் என்னமா மணக்குது. ஆமா, நீங்க சாப்பாடு கொண்டு வரல? நீங்க குழம்பு கொண்டு வரல, இவங்க சாப்பாடு கொண்டு வரல. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பேசாம சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. என்ன விஜய், முருங்கக்காய் குழம்பானோ? வெங்காய குழம்பு. நீங்க ஏன் கீழே உட்காந்து சாப்பிடுறீங்கக்கா? மேல உட்காந்து சாப்பிடுங்க. ஐயா, நமக்கு இப்படி குந்தின்னு சாப்பிட்டாதான் சாப்பாடு இறங்கும். நீ சாப்பிடு. உங்களுக்கு ஆபீஸ்ல செட் ஆயிடுச்சா? செட் ஆயிடுச்சு. வலசரவாக்கத்துல இருந்து வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வேலைக்கு வரீங்க? புடிச்ச வேலை எங்க இருந்தா என்ன, போய் பார்க்க வேண்டியதானே. ஓ, ஓகே. ஏமா, எப்ப பார்த்தாலும் வழியில உட்காந்து சாப்பிடுறிய, நாங்களாம் எப்படி போறது? ஓரமா உட்காருமா. ஓரமா போ. மணி, ஆர்காய் சாப்பாடு நம்ம விசுவாசம் இருக்குதான். அவர் இந்த ஹோட்டலில் சாப்பிடுறது, வீட்டில் சமைச்சு கொடுக்க ஆள் இல்லையோ? தெரியல சார், வந்த உடனே அவர்கிட்டயே கேளுங்க. நான் கேட்பேன், கேட்டுட்டா போச்சு. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க விஸ்வா சார், உட்காருங்க. விஸ்வா சார், துளசி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. துளசி, இது விஸ்வா சார். அவரு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. நீங்க காலையில, அவங்க மத்தியானம், அவ்வளவுதான். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. சார், எங்க போகணும்? உட்காருங்க உட்காருங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஏன் சார் காலையிலேயே ஹோட்டல்ல சாப்பிடணும், இப்பவும் ஹோட்டல்ல சாப்பிடணும்? ஏன் வீட்டுல சமைச்சு கொடுக்க ஆள் இல்லையா? சமைச்சு கொடுக்க ஆள் இல்லை. அம்மா இறந்துட்டாங்க. ஓ சாரி சார், தெரியாம கேட்டேன், கோச்சிக்காதீங்க. பரவாயில்ல. விஸ்வா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. துளசி,
உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ம் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரியல. ஆமா, உங்க ഹസ്ബൻഡ് എന്ത് ജോലി ചെയ്യുന്നു? டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் எங்க ஒர்க் பண்ண எனக்கு என்ன? எதுக்கு துளசி டைவர்ஸ் ஆச்சு? எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல. அதனால நானே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்து என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, சாரி துளசி. துளசி சாரி. ഞാനും സോറി തുളസി. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சொல்லுங்க. 1400 ரூபால அரிசி வந்திருக்கான், நல்லா இருக்குன்னு கடைக்காரர் சொல்றாருமா, வாங்கிரவா? 1400 ரூபாய்க்குலாம் வேண்டாங்க. எப்போது வாங்குற 800 ரூபாய் அரிசியே போதும். எதுக்குங்க வெட்டியா செலவு பண்றீங்க? சரிம்மா, நான் அதையே வாங்கிடுறேன். சரிங்க. ஏங்கா, அரிசி தானே வாங்குறாரு, அத போய் வெட்டி செலவுங்கிறீங்க? விலை அதிகமா இருந்தா அரிசி நல்ல அரிசியா தானே இருக்கும். 800 ரூபாய்க்கு வாங்குற அரிசியே நல்லா இருக்கு துளசி. ஏற்கனவே வீட்டு வாடகை, இஎம்ஐ, அது இதுன்னு வாங்குற சம்பளத்துல பாதி போயிடுது. இதுல வயித்துல வேற ஒண்ணு. இதோட டெலிவரிக்கும் வேணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி வாயை கட்டி வயித்த கட்டினாதான் சமாளிக்க முடியும். ஏன் தேவி, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? ஜாலியா இருக்கல்ல? ஜாலியா இருக்கனான்னு தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி பட்ஜெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். கல்யாணராமா, என்ன விஜய் துண்ண வந்த இடத்துல கதை பேசுற? மத்தவங்க கதைய மட்டும் நல்லா வாய் பொளந்து பேசுறியே, உன் கதையை நான் சொல்லட்டா? விஜய் வேண்டாம், விஜய் வேண்டாம், முருங்கைக்காயே எனக்கு வேண்டாம், விடு. என்ன வேணாம், நான் சொல்லியே அவன். ஏமா துளசி, இந்த ஆளு வேலைக்கு சேர்ந்த கதைய கேளு. இந்த கல்யாணராம தினமும் நம்ம மேட்ரிமோனி ஆபீஸ்க்கு பொண்ணு தேடி வந்துட்டு இருந்தாரு. சரி, தினமும் வராரேன்னு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு வைக்கலாமேன்னு கஷ்டப்பட்டு ஒண்ணா பேசி முடிச்சா, இவருக்கு பேசி முடிச்ச அத்தனையும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுச்சு. உடனே முதலாளி பார்த்தாரு, ஏன்பா இதுக்கு மேல போராட முடியாது, நாளையில இருந்து இந்த ஆபீஸ்ல வந்து சேர்ந்துரு, உனக்கு பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் சம்பளமாவது கிடைக்குமேன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. சொல்லிட்டல்ல, இப்ப சந்தோஷம் தானே? അങ്ങനെയൊന്നുമില്ല തുളസി, ജോത്സ്യക്കാരൻ இந்த வருஷம் தான் கல்யாண யோகம் வரும்னு சொல்லியிருக்காரு.
சரி சரி விடுங்கப்பா, பாவம் நம்ம பையன் தானே, கலாய்ச்சது போதும். நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வரணுமாமே. நாளைக்கு கம்பெனியோட மொத்த பிரான்ச் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸோட மீட்டிங் இருக்கா. குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. நாளைக்கு எதுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க? சரி, அது நாளைக்கு பார்ப்போம். அம்மா அம்மா அப்பா, 2 பேரும் எங்க போயிட்டீங்க? என்னடி? என்ன துளசி, சந்தோஷமா இருக்க? ஸ்வீட் எல்லாம் வேற குடுக்கற, என்ன விசேஷம்? முதல்ல நீ வாயை தோற, நான் சொல்றேன். காட்டு. சொல்லு துளசி, எதுக்கு இப்ப ஸ்வீட் எல்லாம் குடுக்கற? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. அப்படியா? ஆமாப்பா, இந்தாங்க ஸ்வீட். ரொம்ப சந்தோஷம். எந்த கம்பெனில வேலை கிடைச்சது? மேட்ரிமோனிலமா. ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல துளசி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை, சந்தோஷமா இருக்கு. அம்மா, எப்போ ஜாயின் பண்ண போற? எப்போ இருந்தா? அப்பா, ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வர்க் முடிச்சிட்டு தான் வரேன். அப்படியா? ஆமாப்பா, இனிமே டெய்லி 9 to 6 வர்க், 6 டேஸ் வர்க் பண்ணனும். சண்டே ஆஸ் யூஷுவல் லீவ். ஆமா, கூட யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க துளசி? அவங்க எல்லாரும் எப்படி துளசி? நல்ல குணமா இருக்காங்களா? கஸ்தூரி அக்கா, தேவி, கல்யாணராமன், விஜய்னு நிறைய பேரு யதார்த்தமாவும் நல்ல குணமாவும் இருக்காங்கம்மா. சரி துளசி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிப்பா. என்ன சிவகாமி, துளசி மேட்ரிமோனியில வேலை கிடைச்சதுன்னு சொன்ன உடனே உன் முகம் அப்படியே மாறிச்சு. வாழ்க்கையை முடிச்சிட்டு வந்து நிக்கிறவளுக்கு பல பேருக்கு வாழ்க்கை தொடங்குற இடத்துல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றா. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லாம் சரியாகும். என்ன சூஷ்வா, ஏன் இப்படி? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாப்பா? யாரடா சொல்ற? வேற யார்? நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களே, அவ்வளவுதான். துளசியவ சொல்ற? ஆமா, அவ்வளவுதான் சொல்றேன். இப்ப எதுக்குடா அவளை இழுக்கிற? நான் எங்க இழுக்கிறேன்? அவதான் நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து இம்சை கொடுத்துட்டு இருக்கான். என்னடா உளர்ற? ஆமாப்பா, துளசி பத்தின ஞாபகமே வரக்கூடாதுன்னா நான் புது ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ணேன். ஆனா அவ அங்க வந்து சீஃப் டிசைனரா நின்னுட்டு இருக்கா. எங்க போனாலும் என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு எதுக்குதான் என் பின்னாடியே வரான்னு தெரியல. டேய், அவளுக்கு உன் பின்னாடி வர்றது ஒண்ணும் வேலை இல்ல. அவ இன்டர்வியூ போன கம்பெனிஸ்ல உன் கம்பெனியும் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். பாரு விஸ்வா, அவதான் இனிமே நீ வேண்டான்னு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டால. அப்பவே நீ யாரோ அவ யாரோன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவ எங்க வேலை பார்த்தா உனக்கு என்ன? இல்ல இன்னும் துளசிய உன் பொண்டாட்டியாவே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? அவ வேலையை பார்க்க போறா, நீ போய் உன் வேலையை பாரு. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்.
என்ன சின்னத்த, இந்த துளசி வீட்டை விட்டு போனாலும் விஸ்வா மாமா விட்டு போவே மாட்டா போல இருக்கே. வேணும்னே தான் சின்னத்த அவர் ஆபீஸ்ல போய் சேர்ந்திருக்கா. ஐயோ விடு கனகா, வீட்டை விட்டே துரத்திட்டோம், அவளை ஆபீஸை விட்டு துரத்த மாட்டோமா? அதுக்கு ஒரு டைம் வரும், அப்ப பாத்துக்கலாம். வா. ஏ கனகா, என்னடி யோசிக்கிற? இல்ல சின்னத்த, துளசிய மாமா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு டைம் வரும்னு சொன்னீங்கல்ல. நமக்கு டைம் வரதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகாத. நீ கண்டதை யோசிக்காத, ஃப்ரீயா விட. இல்ல சின்னத்த, ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய், நீ எதை வச்சு சொல்ற? 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனாலயா? ஆமா சின்னத்த. 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனால அவங்களுக்கு இருக்கிற கோபம் அவ்வளவு சீக்கிரம் போகாது கனகா. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை போக்கணும், அப்புறம் நம்பிக்கை வரணும். இப்படி ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் வந்து டக்குன்னு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன சின்னத்த பண்றது? ஆபீஸ் மேட்டர் நம்ம கதையை எப்படி வேணாலும் மாத்தோம். ஏய், நீ எதை வச்சு சொல்ற கனகா? நடந்ததை வச்சுதான் சொல்றேன். ஆமா சின்னத்த, துளசி இந்த வீட்ல இருந்தா 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பயந்தோம்ல. இப்போ வீட்டுக்கு பதிலா ஆபீஸ். அவங்க 2 பேரும் அடிக்கடி பாத்துப்பாங்க. தடுக்கிறதுக்கும் நாம அங்க வேலை பார்க்கல அப்படின்னா சீக்கிரம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. விஸ்வா மாமாவையும் துளசியையும் சேர விடாம பிரிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏய் கனகா, பேசாம நாமளும் அங்க போய் வேலைக்கு சேர்ந்துடலாமா? என்னடி, ஏன் அப்படி பாக்குற? என்ன படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 8வது படிச்சவங்களுக்குலாம் அங்க வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அங்க பெட்டர் மாஸ் லைட்டே கிடைக்காதா? காமெடி. சும்மா விளையாடாதீங்க சின்னத்த. நாம ஒண்ணு நினைச்சா விதி வேற ஒண்ணு நடத்தி காட்டுது. அந்த துளசி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இனிமே ஒருத்தர் பாத்துக்க முடியாது, பேச முடியாதுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா விதி அவங்க 2 பேரையும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்க வைக்குது. ஆபீஸ்ல அவங்க பாத்துக்க போறாங்க, பேசிக்க போறாங்க. மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா இங்கெல்லாம் போலான்னு கனவு கண்டேன். அந்த கனவெல்லாம் வீணா போகுது. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்கள பார்க்க விடாம, பார்த்தாலும் பேச விடாம பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு யோசிங்க. ஏய் ஏய் கனகா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சின்னத்த? வேலை முடிச்சு வீட்டுக்கு வர விஸ்வா கிட்ட பைரவி அம்மாவை கொன்னது துளசிதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னா? அப்படி சொன்னா விஸ்வாக்கு துளசிய பார்க்கும் போதெல்லாம் அவனோட அம்மா ஞாபகம் தான் வரும். கோபத்துல துளசிய கிட்டையே நெருங்க விட மாட்டான். ஏய் என்னடி, நான் ஐடியா சொல்லிட்டு இருக்கேன், நீ நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல நல்லா இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்க. அது இல்ல சின்னத்த, இந்த ஐடியா எல்லாம் ஓகே தான். ஆனா எத்தனை நாளைக்கு அத்தைய வச்சு நம்ம ப்ளே பண்றது? அதான் வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல கனகா, இந்த பிளே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா விஸ்வா தம்பிக்கு அவங்க அம்மானா உயிர். அந்த உயிரை எடுத்தது துளசி. இத நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா விஸ்வாவும் துளசி ஒண்ணு சேரவே மாட்டாங்க. இல்ல சின்னத்த, இது மட்டும் பத்தாது. பஞ்சம் நெருப்பம் பக்கத்துல இருக்கு.
எப்ப வேணாலும் பத்திக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அது ரெண்டையும் பிரிக்கணும். பிரிக்காம விட்டோம்னா விஸ்வா மாமாக்கும் துளசிக்கும் ஏற்கனவே பழகுனது, அவங்க லவ் பண்ணது இதெல்லாம் எட்டி பார்க்கும். அதெல்லாம் மட்டும் எட்டி பார்த்துருச்சுன்னா நம்ம கதை கந்தல். ஏய், நீ கந்தல்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. சரி சரி, நீ என்ன வேணாலும் பண்ண. ஆனா முதல்ல நான் சொல்றத பண்ண. என்ன சின்னத்த? அந்த கந்தன் கிட்ட மன்னிப்பு கேளுடி. எந்த கந்தன் கிட்ட? பழனிமலை கந்தன், முருகப்பெருமான் கிட்டடி. என்னடி அப்படி பாக்குற? விஸ்வா தம்பியும் துளசியும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதும் சந்தோஷத்துல மிதந்து அந்த முருகனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணாம சீட் பண்ணல. அதான் அந்த முருகன் ஓ மேல இருக்கிற கோபத்துல மறுபடியும் 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க பிளான் பண்றாரு. இத பாரு கனகா, ஒழுங்கா முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, வேண்டுதல நிறைவேத்திட. ஏமாத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பா முருகா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ விஸ்வா மாமா கிடைக்க போறாருங்கிற சந்தோஷத்துல உன்னோட வேண்டுதலை நான் மதிக்காம போயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு என்னையும் விஸ்வா மாமாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா. அப்படி மட்டும் நீ சேர்த்து வச்சிட்டேன்னா சேர்ந்த அடுத்த நாளே என்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிடுறேன்ப்பா. இது சத்தியம். நீதான்ப்பா சேர்த்து வைக்கணும். சொல்லுனே. சிவகாமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? என்ன விஷயம்னு? நம்ம துளசி வேலையில சேர்ந்திருக்கிறது விஸ்வா வேலை பாக்குற கம்பெனிலயா? என்னென்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, எனக்கே இப்பதான் அவன் சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. எனக்கும் தாம்மா. எது எப்படியோ ஆபீஸ்ல பாத்துக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா போதும்மா. கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்கன்னு அதான் ஜோசியக்காரர் சொல்லிருக்காருல்ல. தசாபுத்தி மாறும்போது எல்லாம் சரியாயிடும்னு. மாறட்டும்னு பாப்போம். சரிம்மா, வச்சிடுறேன்.